ஆகஸ்ட் 8, 1941 உக்ரைன். யோசிச்சு பாருங்க, நீங்க தான் 24 இயர்ஸான ஃபியூட்மிலா பாவ்லிசெங்கோ. கடந்த 6 மணி நேரமா உடைஞ்ச செங்கல் குவியலுக்கு பின்னால பதுங்கியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இடது பக்கம் ஒரு 15 மீட்டர் தூரத்துல உங்க டீம்மேட் லேசா அசைறாரு. ஆனா அதுதான் அவரோட கடைசி தவறுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 280 மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு ஜெர்மன் ஸ்னைப்பர் அவர் ஏற்கனவே குறி வச்சிட்டான். உங்க கண் முன்னாடியே உங்க டீம்மேட் சுடப்பட்டு விழுறாரு. நேத்து தான் நீங்க அவரோட பிரெட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்க. ஆனா துக்கப்படக்கூட நேரம் இல்ல. ஏன்னா அடுத்த 5 இல்ல 10 செகண்ட்ல அந்த ஜெர்மன் ஸ்னைப்பர் இடத்த மாத்திருவான். இங்க இன்னொரு சிக்கலும் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி யாரையுமே கொன்னதில்ல. இதுதான் உங்களோட முதல் கில். இந்த ஒரு ஷாட்டை நீங்க மிஸ் பண்ணா அடுத்த டார்கெட் நீங்க தான். சரி, இப்ப ஒரு கேள்வி வருது. ஒரு சாதாரண யூனிவர்சிட்டி மாணவி எப்படி 2ஆம் உலகப் போரோட பயங்கரமான ஸ்னைப்பரா லேடி டெத்தா ஆனாங்க? வாங்க, லுட்மிலா பாவ்லிசென்கோவோட இந்த நம்ப முடியாத கதைய நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். போருக்கு முன்னாடி ஃபியூட்மிலாவோட வாழ்க்கை முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. அவங்க கீவ் பல்கலைக்கழகத்துல ஒரு போட்டி மனப்பான்மையோட வரலாறு படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவி. அப்போ ஒரு நாள் ஒரு பையன் பொண்ணுங்களுக்கெல்லாம் சுட வராதுன்னு கிண்டல் பண்ணியிருக்கான். உடனே அவனோட வாயை அடக்கிறதுக்காகவே ஒரு லோக்கல் ஷூட்டிங் கிளப்ல சேர்ந்தாங்க. ஆனா ஜூன் 1941ல ஜெர்மன் ஆர்மி சோவியத் யூனியன் மேல படையெடுத்தப்போ அவங்களோட மொத்த உலகமும் நொறுங்கி போச்சு. அவங்க படிச்ச யூனிவர்சிட்டி தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. 73 மாணவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் லைப்ரரியில எரித்து கொல்லப்பட்டாங்க. யூலியட் மிலா நினைச்சிருந்தா ஒரு நர்ஸா பாதுகாப்பா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ்ல நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்த ஆபீசர்ஸ் அவங்கள பார்த்து சிரிச்சாங்க. போரோட கொடூரத்தை ஒரு பொண்ணால தாங்க முடியாதுன்னு அவங்க நினைச்சாங்க. போர்னா ரத்தம், மரண ஓலம், அதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாதுமான்னு சொன்னாங்க. எல்யூட் மிலா எதுவுமே பேசல. ஒரு அதிகாரி அவங்க கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து 100 மீட்டர் தூரத்துல இருந்த ஒரு வேலி கம்பத்தை காட்டினாரு. அவங்க அந்த துப்பாக்கியை உயர்த்தி டப் டப்னு வரிசையா 5 ஷாட் சுட்டாங்க. 5மே அந்த மரக்கம்பத்தோட நடுவுல பட்டுச்சு. அந்த ஆபீசரோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே மாயமா போச்சு. உடனே அவங்களுக்கு ஒரு மோஷன் நாகன் துப்பாக்கியை கொடுத்து செம்படையோட 25வது ரைஃபிள் டிவிஷன்ல சேர்த்துக்கிட்டாங்க. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். யூலிட் மிலா தன்னோட டீம்மேட்டுக்காக பழிவாங்க குறி வைக்கிறாங்க. ட்ரிகரை அழுத்துறாங்க. அந்த ஜெர்மன் வீரர் அங்கேயே விழுகிறான். அதுதான் அவங்களோட முதல் கொலை. எதிரிக்கு தன்னோட இடம் தெரிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சதும் அவங்க ஓடல. ஒரு பாம்ப போல மெதுவா ஊர்ந்து போய் வேற இடத்துக்கு போறாங்க. அன்னைக்கு ராத்திரி கேம்புக்கு திரும்பினதும் அவங்களால தூங்கவே முடியல. முதல் முறையா ஒரு உயிரை எடுத்ததோட மனபாரம் அவங்கள ரொம்பவே வாட்டுச்சு. சில நாள் கழிச்சு லியூட்மிலாவை ஒரு லெப்டினன்ட் கூட அனுப்புறாங்க. அவரும் ஒரு திறமையான ஸ்னைப்பர். ஆனா அவர் சோவியட் ஸ்னைப்பர் ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்றவர். அதாவது மறைஞ்சிரு, சுடு, உடனே இடத்த மாத்து. அவர் ஒரு ஜெர்மன் வீரரை சுட்டுட்டு அடுத்த இடத்துக்கு நகரும்போது ஒரு ஜெர்மன் கவுண்டர் ஸ்னைப்பரால கொல்லப்படுறார். ஏன்னா அந்த ஜெர்மன் வீரனுக்கும் சோவியட் ரூல்ஸ் நல்லா தெரியும். 2 நாள்ல தன் கண் முன்னால 2 சக வீரர்கள் செத்ததை பார்த்த ஃபியூட்மிலாவுக்கு ஒரு கொடூரமான உண்மை புரிஞ்சுது. நீங்க விதிகளை அப்படியே ஃபாலோ பண்றதுதான் உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். நீங்க எப்போ யூகிக்க கூடியவரா மாறுறீங்களோ அப்போ நீங்க காலி. இந்த முறைய மாத்தலனா அடுத்தது நாம தான் அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால அவங்க ஒரு புது திட்டத்தை யோசிச்சாங்க. தன்னோட டீம்மேட்டோட ஹெல்மெட்டை ஒரு குச்சி மேல வச்சு மெதுவா ஒரு ஜன்னல் பக்கத்துல தூக்குனாங்க. இது ஏதோ சினிமா சீன் மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த ட்ரிக்க முதலா செஞ்சவங்கல்ல லியூட்மிலாவும் ஒருத்தர். 10 நிமிஷம் கழிச்சு அது வேலை செஞ்சது. ஒரு ஜெர்மன் வீரன் அதை நோக்கி சுட அவனோட இடம் தெரிஞ்சு போச்சு. உடனே லியூட்மிலா திருப்பி சுட்டு அவனை கொன்னாங்க. இந்த புது டெக்னிக் நம்ப முடியாத அளவுக்கு வெற்றிகரமா இருந்துச்சு. அதே முறையை பயன்படுத்தி அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 4 வீரர்களை வீழ்த்தினாங்க. ஒடெஸ்ஸா போர்ல வெறும் 2.5 மாசத்துல 187 ஜெர்மன் வீரர்களை கொன்னாங்க. அதுல 22 பேர் எதிரி ஸ்னைப்பர்ஸ். அவங்களோட திறமைய பார்த்து பயந்து போன ஜெர்மானியர்கள் அவங்கள கொல்லவோ இல்ல பிடிக்கவோ பரிசு தொகையை அறிவிச்சாங்க. ஆனா அவங்களோட மிகப்பெரிய சவால் செவாஸ்டோபோல்ல தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு பயங்கர திறமையான ஜெர்மன் ஸ்னைப்பர் சோவியத் ஆபீசர்ஸை ஒவ்வொருத்தரா கொன்னு அந்த பகுதியில ஒரு விதமான பயத்தையே உருவாக்கி வச்சிருந்தான். அவனை எதிர்கொள்ள லியூட்மிலா அழைக்கப்பட்டாங்க. ஸ்னைப்பர் உலகத்துல ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. யார் முதல்ல அசைறாங்களோ அவங்க செத்தாங்க. லியூட்மிலா அந்த ஜெர்மன் வீரர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிற ஒரு ஏரியாவை நல்லா பார்க்குற மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன அகழியில படுத்துக்கிட்டாங்க. பொறுமையோட ஒரு மாபெரும் போர் ஆரம்பிச்சது. ஒரு முழு நாள் போச்சு. பகல்ல சுட்டெரிக்கிற வெயில், ராத்திரியில உறைய வைக்கிற குளிர். 2வது நாள்ல பசி தாகத்தை விட சோறு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க தசையெல்லாம் பயங்கரமா பிடிச்சுக்கிச்சு. அந்த நேரத்துல ஒரே ஒரு தடவை எழுந்து உடம்ப நீட்டணும்னு மட்டும்தான் தோணும்னு அவங்க பின்னால சொன்னாங்க. ஆனா அந்த ஜெர்மன் ஸ்னைப்பர்
அதுக்காக தான் காத்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். 70 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 நாள். அதுக்கப்புறம் அந்த ஜெர்மன் வீரன் ஒரு சின்ன தப்பு பண்ணான். ஒருவேளை தன்னோட துப்பாக்கிய சரி செஞ்சிருக்கலாம். ஒரு செகண்ட் புதருக்கு பின்னால இருந்த அவனோட துப்பாக்கி ஸ்கோப் லேசா மின்னுச்சு. அவ்வளவுதான், லுட்மிலாவுக்கு அதுவே போதும். மூச்சு அடக்கிக்கிட்டு மெதுவா ட்ரிகரை பிரஸ் பண்ணாங்க. 300 மீட்டர் தூரத்துல அந்த ஜெர்மன் வீரன் அங்கேயே செத்து விழுந்தான். லுட்மிலா அவன் உடல சோதிச்சப்போ அவனோட டைரிய கண்டுபிடிச்சாங்க. அப்போதான் தெரிஞ்சது அவன் ஒரு சாதாரண வீரன் இல்ல, 200க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்ச ஜெர்மனியோட பெஸ்ட் ஸ்னைப்பர்கள்ல ஒருத்தன்னு. இந்த ஒரு சம்பவம் லுட்மிலாவை ஒரு லெஜெண்டா மாத்துச்சு. ஜூன் 1942ல ஒரு மாட்டார் தாக்குதல்ல லுட்மிலாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ சோவியட் அரசாங்கம் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டது. அவங்க வெறும் ஒரு வீராங்கனை இல்ல, அவங்க ஒரு சின்னம், ஒரு பெருமையோட ஆதாரம்னு. அதனால அவங்கள போர்க்களத்திலிருந்து விலக்கி ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. போர் நடந்துகிட்டு இருந்தப்போ அமெரிக்காவுக்கு போன முதல் சோவியத் குடிமகன் யூலிட்மிலா தான். ஆனா அங்கிருந்த மீடியா அவங்ககிட்ட நீங்க போர்க்களத்துல மேக்கப் போடுவீங்களான்னு ரொம்ப விசித்திரமான கேள்விகளை கேட்டாங்க. இது போரோட கொடூரமான உண்மையை ரொம்ப அற்பமாக்குதுன்னு அவங்க ரொம்பவே நொந்து போனாங்க. கடைசியா ஒரு மீட்டிங்ல அவங்க பொறுமை இழந்து இப்படி பேசினாங்க. அவங்களோட இந்த ஒரு பேச்சு மொத்த நாட்டையும் ஒழுக்கிடுச்சு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கடுமையா தாக்க அதுக்கப்புறம் அமெரிக்கால நிறைய பேர் சோவியத் யூனியனுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாங்க. ஊருக்கு திரும்பினதும் அவங்களுக்கு சோவியத் யூனியனோட ஹீரோ பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. போரோட மிச்ச காலத்தை புது ஸ்னைப்பர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல செலவழிச்சாங்க. அவங்க ஒரு கொண்டாடப்பட்ட வீரரா இருந்தாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள போரோட ஆழமான கண்ணுக்கு தெரியாத காயங்களை சுமந்துட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களோட கடைசி அதிகாரப்பூர்வமான கணக்கு. 309 உறுதிப்படுத்தப்பட்ட கொலைகள். வரலாற்றிலேயே மிக அதிக கொலைகளை செய்த பெண் துப்பாக்கி சுடும் வீரர். ஆனா இந்த நம்பருக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய விலை இருந்துச்சு. அவங்க போர்க்களத்துல தன்னோட கணவரை இழந்தாங்க. 309 பேரை கொன்ன மனச்சுமையும் அவங்க பார்த்த கொடூரங்களும் அவங்க உடல்நிலையை ரொம்பவே பாதிச்சுது. அவங்க மன அழுத்தம் மற்றும் PTSDயோட போராடினாங்க. கடைசியில இந்த புகழ்பெற்ற வீராங்கனை 1974ல தன்னோட 58 வயசுலயே இறந்து போனாங்க. லியூட்மிலா பாவ்லிசென்கோவோட கதை வெறும் துப்பாக்கி, குண்டுகள், மரணத்தை பத்தினது மட்டுமில்ல. அது தன்னோட வீடும் நாடும் தாக்கப்பட்டப்போ ஒரு பெண் காட்டுற தைரியத்தையும் வலிமையும் பத்தினது. அதனால இங்க நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு ஹீரோ போரோட வன்முறையிலிருந்து உருவாகும் போது அவங்கள பத்தின அந்த புனைவு அவங்களுக்குள்ள இருந்த அந்த உண்மையான மனிதனை மறைச்சிடுதா? யோசிச்சு பாருங்க.